புனிதமான முஹர்ரம் மாதத்தின் பரக்கத் நிறைந்த இரவுகளில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய புத்தாண்டின் இந்த பரக்கத் நிறைந்த தொடக்க காலத்தில் நம்முடைய கவலைகள் நீங்கவும், தேவைகள் நிறைவேறவும், நம் இல்லங்களில் அல்லாஹ்வின் பேரருள் பெருகவும் இதைவிட ஒரு சிறந்த நேரம் இருக்க முடியாது. இன்றைய இரவில் நீங்கள் தூங்குவதற்குச் செல்வதற்கு முன்னால், அல்லாஹ்வினால் ஆடை போர்த்திக் கொண்டிருப்பவரே என்று பேரன்போடு அழைக்கப்பட்ட நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட உன்னதமான சூரத்துல் முஸம்மில் ஓதுவதைப் பற்றியும், அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காணப்போகும் ஆன்மீக அதிசய பலன்களைப் பற்றியும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம். பகல் நேரத்து உழைப்பிற்குப் பிறகு ஒட்டுமொத்த உலகமும் அமைதியில் மூழ்கியிருக்கும் இந்த இரவு நேரம் இருக்கிறதே, இது இறைவனுக்கும் அவனுடைய அடியானுக்கும் இடையே உள்ள நெருக்கத்தை அதிகமாக்கும் ஒரு உன்னதமான நேரம். இந்த சூரத்துல் முஸம்மிலில் அல்லாஹ் தன் தூதரிடம், நபியே, இரவில் எழுந்து தொழுகைக்காக நிற்பீராக, குர்ஆனை மிக நிதானமாகவும் தெளிவாகவும் ஓதுவீராக என்று கட்டளையிடுகிறான். மேலும் பகல் நேரத்து வணக்கங்களை விட இரவில் எழுந்து ஓதுவதும் தொழுவதும் நம் மனதை அடக்குவதற்கும் நம்முடைய பிரார்த்தனைகள் இறைவனிடம் நேரடியாகச் சென்றடைவதற்கும் மிகவும் ஆற்றல் வாய்ந்தது என்று குர்ஆன் நமக்கு உணர்த்துகிறது. நாம் ஏன் தூங்குவதற்கு முன்னால் இந்த சூராவை ஓத வேண்டும் அல்லது கேட்க வேண்டும்? முதலாவதாக, இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய மிகப்பெரிய தேடல் மன அமைதிதான். பகல் முழுக்க ஓடி ஓடி களைத்துப்போன நம் மனதிற்கு தூங்கும் முன் இந்த சூராவை ஓதும்போது ஒரு பேரமைதி கிடைக்கிறது. நம் உள்ளத்தில் இருக்கும் தேவையற்ற பயங்கள், கவலைகள் மற்றும் மன அழுத்தங்கள் யாவும் நீங்கி நிம்மதியான உறக்கம் நமக்கு கிடைக்கிறது. இரண்டாவதாக, வாழ்வாதாரப் பெருக்கம். வறுமையும் கடன் தொல்லையும் நீங்கி வீட்டில் செல்வச் செழிப்பும் பரகத்தும் பெருக வேண்டும் என்று நினைப்பவர்கள் தினமும் இரவில் இந்த சூராவை ஓதி வருவது நலம் பயக்கும் என்று ஆன்மீக அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். மூன்றாவதாக, நம்முடைய தேவைகள் நிறைவேறுதல். இந்த முஹர்ரம் மாதத்தின் பரக்கத் நிறைந்த இரவில் உங்கள் கஷ்டங்களையெல்லாம் மனதிற்குள் நினைத்து அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த சூராவை ஓதிவிட்டு கையேந்தி துஆ செய்து பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அல்லாஹ்வின் அற்புதங்களை நீங்கள் உணர்வீர்கள். சூரத்துல் முஸம்மில் கேட்கவே ஒரு கம்பீரமான பெயர் இல்லையா? போர்வை போர்த்தியவர் என்பதுதான் இதன் பொருள். இந்த அத்தியாயம் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் அருளப்பட்டது. மொத்தம் 20 வசனங்களைக் கொண்டது. இந்த காலகட்டத்தில, இஸ்லாத்தின் ஆரம்பக் காலத்தில, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்துக்காக தன்னையே அர்ப்பணிச்சு இரவு பகலா உழைச்சிட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பணியை சுமத்தப் போறான். அந்த பணிக்கு தயார்படுத்தும் விதமா அல்லாஹ் நேரடியாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அத்தியாயத்தை இறக்கினான். இந்த சூராவின் முதல் கட்டளை என்ன தெரியுமா? இரவில் எழுந்து நில். அதுதான் இரவு தொழுகை. வெறும் ஒரு சாதாரண பரிந்துரை இல்ல இது. இது ஒரு ஆன்மீக பயிற்சி, ஒரு மனோபலத்தை உருவாக்கும் பயிற்சி. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இரவில் சிறிது நேரம் தவிர்த்து நீர் தொழுகைக்காக எழுந்து நிற்பீராக, அல்லது இரவின் பாதி வரை, அல்லது அதில் சிறிது குறைத்துக் கொள்வீராக. யோசிச்சுப் பாருங்க, உலகத்தில உள்ள எல்லா சாதனைகளுக்கும் ஒரு பயிற்சி தேவைப்படுதுன்னா, வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பயிற்சி தேவைப்படாம இருக்குமா? இந்த இரவு தொழுகை உங்க உள்ளத்தை சுத்தப்படுத்தும், உங்க ரிஸ்கை வாழ்வாதாரம் குறைக்கும், உங்க ரிஸ்க் நிறைந்த வாழ்க்கையை ஸ்திரமாக்கும் ஒரு டைனமிக் பவர். அல்லாஹ் மேலும் சொல்றான், குர்ஆனை நிறுத்தி நிதானமாக ஓதுவீராக. இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. வேக வேகமாக ஓதுறதுக்கும் நிறுத்தி நிதானமா ஒவ்வொரு வார்த்தையின் பொருளையும் உணர்ந்து ஓதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்படி ஓதும்போது குர்ஆனின் வார்த்தைகள் உங்க இதயத்துக்குள்ள ஆழமா பதியும். உங்க மனசுல ஒரு ஒளி விழும். உங்க பாவங்களுக்கு பரிகாரம் கிடைக்கும். உங்க துஆவுக்கு ஒரு ஸ்பெஷல் ஹாட்லைன் கிடைக்கும். அல்லாஹ் நேரடியாகவே உங்க கூட பேசுற மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கும். இந்த சூரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் வழிகாட்டுதல். இது வெறும் ஒரு போர்வை போர்த்திய மனிதரைப் பற்றிய சூரா அல்ல. இது நம்ம எல்லாரையும் போர்வையை உதறிட்டு எழுந்து நிற்கச் சொல்லும் ஒரு புரட்சிகரமான சூரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுத் தொழுகைக்கு
எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க தெரியுமா? அவங்க சொன்னாங்க, இரவுத் தொழுகையை தொடர்ந்து செய்தவரை நரகம் தூரத்திலேயே வைத்துவிடும். புகாரி. இந்த ஹதீஸை கேட்கும்போதே இரவுத் தொழுகையோட மகத்துவம் எவ்வளவு பெரியதுன்னு புரியுது இல்லையா? இது வெறுமனே நரகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழி மட்டும் இல்ல. இந்த உலகத்திலேயே நமக்கு ஒரு நிம்மதியான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு வழி. வாழ்க்கையில தீர்க்கவே முடியாத கஷ்டங்கள் உங்களை சூழ்ந்து நிற்கிறதா? நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது போல் உணர்கிறீர்களா? கடன், நோய், மனக்கவலைன்னு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு சக்தி வாய்ந்த கருவி உங்கள் தலையெழுத்தையே மாற்றும்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் இருக்கு. காலையில் கண் விழிப்பதிலிருந்து இரவு தூங்கப் போகும் வரைக்கும் நம்மைச் சுற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை. ஒரு பக்கம் பணக்கஷ்டம், இன்னொரு பக்கம் குடும்பத்தில் நிம்மதியில்லை. நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற பயம் நம் தூக்கத்தையே கெடுக்குது. இந்தச் சூழலில் மாட்டி யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் பல நேரம் நாம் தவிக்கிறோம். எல்லா வழிகளும் அடைந்துவிட்டது போல உணர்கிறோம். ஆனால் நம்பிக்கைக்கான ஒரு கதவு மட்டும் எப்போதுமே திறந்தே இருக்கிறது. அதுதான் துஆ, பிரார்த்தனை. அது நம்மை படைத்த இறைவனோடு நாம் நேருக்கு நேர் பேசுகிற ஒரு உரையாடல். அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான், என்னிடமே கேளுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன். இது வெறும் வார்த்தைகள் இல்லை, இது அல்லாஹ்வின் வாக்குறுதி. நம்முடைய பிடரி நரம்பை விட நான் உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறேன் என்றும் இறைவன் கூறுகிறான். அப்படியென்றால் நம்முடைய குரலைக் கேட்க அவனுக்கு யார் மூலமாகவும் நாம் செல்ல வேண்டியதில்லை. இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை. இறைவனின் கட்டளைக்காக காத்திருக்காமல் தன் மக்களை விட்டுச் சென்றதால் அவர்கள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் சிறைபிடிக்கப்பட்டார்கள். சுற்றிலும் கடல் இருட்டு, தனிமை, மரணத்தின் விளிம்பில் இருந்த அந்த நொடியில் மீனின் வயிற்றுக்குள் இருந்து அவர்கள் செய்த ஒரே ஒரு பிரார்த்தனை வரலாற்றையே மாற்றியது. லா இலஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ظالمين. உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை. நீ மிகவும் தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று தன் தவற்றை உணர்ந்து அவர்கள் மனமுருகி இறைவனிடம் கேட்டார்கள். இந்த துஆவின் வலிமை அந்த பெரும் துன்பத்திலிருந்து அவரை காப்பாற்றி கரை சேர்த்தது. யூனுஸ் நபியின் வரலாறு நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? துஆ என்பது வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு இல்லை, அது ஒரு ஆழமான உணர்வு. நாம் கேட்கும் பிரார்த்தனை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற முழுமையான நம்பிக்கையுடனும் தூய்மையான உள்ளத்துடனும் கேட்க வேண்டும். நான் கேட்டேன், ஆனால் எனக்கு கிடைக்கவில்லையே என்று அவசரப்பட்டுவிடக்கூடாது. பாவமான காரியங்களுக்காகவோ அல்லது உறவுகளை முறிப்பதற்காகவோ ஒருபோதும் பிரார்த்திக்கக்கூடாது. தூய்மையான எண்ணத்தோடு கண்ணீருடன் கேட்கப்படும் பிரார்த்தனை நிச்சயம் இறைவனைச் சென்றடையும். உங்கள் பிரச்சனைகள் ஒரு மலை போல பெரிதாகத் தோன்றலாம், ஆனால் அல்லாஹ்வின் கருணை அந்த மலையை விடப் பெரியது. இன்றே, இந்த நிமிடமே உங்கள் கைகளை ஏந்தி முழு நம்பிக்கையோடு அவனிடம் கேளுங்கள். உங்கள் தேவைகளை அவனிடம் சொல்லுங்கள். உங்கள் பலவீனங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்புத் தேடுங்கள். துஆ என்பது ஒரு அனைவருக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதம். அதை ஒருபோதும் குறைவாக மதிப்பிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையின் மிகக் கடினமான நேரங்களில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கும் ஒருவன் இருக்கிறான். உங்கள் அழைப்பிற்கு பதிலளிக்க அவன் தயாராக இருக்கிறான். மனமுருகிக் கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்களே பார்ப்பீர்கள். இன்ஷா அல்லாஹ்.